திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகனது வேலூர் இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார் அமைச்சர் துரைமுருகன். கூடுதலாக விவரங்களை தருவதற்காக இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. இந்த சந்திப்பு குறித்த விவரம். முதலமைச்சருடன் அமைச்சர் துரைமுருகன் சந்தித்து பேசி வருகிறார். அவரது வேலூர் இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் அதேபோல அவரது மகனும் எம்பியுமான கதிர் ஆனந்த் இல்லத்திலும் அவர் தொடர்புடைய இடங்களிலும் சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சருடன் இந்த சந்திப்பு குறித்தான அண்மை விவரங்களுடன் மீண்டும் இணைப்பில் தலைமை செய்தியாளர் சிவா. சந்திப்பு குறித்த உங்கள் விவரம் சிவா. கோபால், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் தற்போது மூத்த அமைச்சர் துரைமுருகன் தலைமைச் செயலகத்தில் சந்தித்து ஒரு ஆலோசனை நடத்தி வருகிறார். குறிப்பாக துரைமுருகன் தொடர்புடைய இடங்கள்ல ஒட்டுமொத்தமாக 11 இடங்களில் 6 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 11 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது. சென்னை தொடங்கி அவருடைய சொந்த மாவட்டமான வேலூர், திருவண்ணாமலை, திருநெல்வேலி, மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் 2019ஆம் ஆண்டு தேர்தல் தொடர்பான வழக்குகளில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பான அந்த வழக்குகள்ல ஏற்கனவே வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில வருமான வரித்துறை சோதனைக்கு பிறகு அமலாக்கத்துறை சோதனைக்காக தொடர்ந்து காத்திருந்த ஒரு சூழல்ல இந்த சோதனை அதனுடைய தாக்கத்தின் காரணமாக தான் நடத்தப்படுகிறது என்று அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. எனவே இந்த சோதனை இன்று காலை முதல் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில இது தொடர்பாக துரைமுருகன் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தலைமையில் தற்போது அவர் சந்தித்து வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு எக்ஸ் பதிவு போடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது. என்றால் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக போடப்படக்கூடிய ஒரு சோதனை என்பது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கிறது. எனவே இந்த சோதனை எதற்காக, இதனை எவ்வாறு கையாள்வது, இதை எப்படி எதிர்கொள்வது என்பன போன்ற பல்வேறு ஆலோசனைகளை தான் தற்போது முதலமைச்சருடன் துரைமுருகன் மேற்கொண்டு வருகிறார். ஆனால் இது தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கும் போது ஊடகங்களுக்கு எந்த அளவு இந்த சோதனை பற்றி தெரியுமோ அந்த அளவுக்கு தான் எனக்கும் தெரியும், யார் யார் வந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான கருத்துக்கள் எனக்கு தெரியாது. வேலூரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் வேலையாட்கள் தவிர்த்து வேறு யாரும் அங்கு இல்லை என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களையும் அவர் தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் தான் தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அமலாக்கத்துறை ஒருவேளை தலைமைச் செயலகம் வந்தால் அங்கு அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாக கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த சோதனையை எப்படி எதிர்கொள்வது, இது அரசியலுடைய தாக்கம் தானா, அரசியல் காழ்ப்புணர்ச்சி தானா, அல்லது உண்மையில் ஏதேனும் ஆவணங்கள் வசம் இருக்கிறதா என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் எழக்கூடிய நிலையில இதனை எப்படி எதிர்கொள்வது, எப்படி கையாள்வது என்பது தொடர்பாக தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் தற்போது அமைச்சர் துரைமுருகன் தலைமைச் செயலகத்தில் வைத்து ஆலோசனை மேற்கொண்டு வருவது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. கோபால். சிவா, உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.